ஆனால் தமிழ்நாட்டை முன்னேற்றின பெரியார் ஈவர் அவர் சொல்லியிருக்காரு திருக்குறள் மட்டமான நூல்னு. இதுக்கு நம்ம சண்டை போடணும், அவர் இந்துன்னு நிரூபிக்கணும், தமிழன் நிரூபிக்கணும், தேவையே இல்லையா? பெரியார் சொன்ன பிறகு அந்த நூலை பற்றி நம்ம பேசலாமா? இப்போ திருவள்ளுவருக்கு தலையில் சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது கொண்டையத்தைன்னு சொல்கிறீங்களா? இப்போ படத்தில் வரும், பாடிச்சோடா மண்டையை மறைச்ச நீ கொண்டையை மறைக்கல அப்படின்னு சொல்லி. அது வழக்கமாக போடுற கொண்டை தானே. இப்போ சைனீஸ் படத்துலையும்லாம் கதாநாயகியை போட்டுப்பாங்க, கதாநாயகன் தலையில் கொண்டா இருக்கும், அதை சிவலிங்கம் சொல்கிறீங்களே. அமெரிக்காவிலே தமிழர்கள் தான் வாழ்ந்தாங்கன்ட்டு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போய் ஒரு பீடியை குடிச்சிட்டு தெரியலாம். அரசோட வருவாயான மதுபான கடையை கூட அன்றைக்கி லீவ் விடுறாங்க. அதை போய் நீங்கள் அவங்கள திராவிட கட்சியை தவறாக ஹிந்தி படிப்பேன் போடா, ஹிந்தி நான் படிப்பேன் இப்படிலாம் பேசுகிறேன். நீங்கள் திருக்குறளுக்கு ஏன் இப்படி எது பண்ணுறப்ப ஏதோ அஜெண்டாவா நரேட்டிவ் செட் பண்ணுறீங்களா? ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நம்ம திருவள்ளுவருக்கு நிற்கலைன்னா சுவாமி விவேகானந்தரும் நாத்தியவாதியாக்கப்படுவார். அடுத்து திருமூலர், மாணிக்கவாசகர், அகஸ்தியர் எல்லாருமே டேக் ஓவர் பண்ணுறதுக்கான யுக்திகள் நடக்கும். முருகனை முப்பாட்டன்னு சொல்லிட்டாங்க, யாருமே ஒன்றுமே சொல்லலையே. நீங்கள் இப்போ பொதுவாகவே இப்போ பள்ளிக்கூடங்கள் எல்லாம் முதல்ல நான் படிக்கிற இருந்த காலத்துலாம் திருவள்ளுவர் காவி உடைய தான் உடுத்திருந்தாரு. ஓ அப்படியா? நீங்க பாத்தீங்களா? ஓகே. அதாவது நான் பார்த்தேன்னா நான் சொல்ற படிக்கிற புத்தகங்கள்ல திருவள்ளுவர் காவி உடையில இருந்தாரு. இப்ப தற்போதைய சூழல்ல பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற மாணவர்கள் புத்தகத்துல திருவள்ளுவர் வெள்ளை உடையோடு இருக்காரு. நெத்தியில திருநீர் குங்குமம் போட்டெல்லாம் இல்லாம இருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப மிக அறிவுபூர்வமான கேள்வின்னு தான் நான் அதை பார்ப்பேன். இது என்னன்னா ஓவர் த டைம்ல ஒருத்தங்களோட வரலாற்றை மாத்துறத தான் நான் பார்க்குறேன். ஒருத்தங்களோட உண்மையான வரலாற்றை வேற விதமா மாத்தி சொல்ற ஒரு விஷயம். அது கொஞ்சம் வேதமா மாத்திரன்னு எதுக்கு எடுத்துக்கிறேன்னா, திருவள்ளுவர் பொதுவானவர், உலகத்தில் இருக்க அனைத்து மக்களுக்கும் இதானவர். அவர் எதுக்கு ஒரு மத அடையாளம் கொடுக்கணும்? அவரை காவின்னு காட்டணும், இந்துன்னு காட்டணும், தமிழையும் காட்டணும். அவர் உலகத்துக்கு பொதுவானவர் இல்ல? நல்ல கேள்வி. இன்னைக்கு சுவாமி விவேகானந்தர் எண்ணற்ற கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீங்க சுவாமி விவேகானந்தர் பொதுவானவர்னு விடுவீங்களா? இன்னைக்கு விட்டா நம்ம இயக்கமே இல்லைங்க. விவேகானந்தரை விட்டோம்னு வச்சுக்கிறேங்க. நான் என்ன சொல்றேன்னா, சுவாமி விவேகானந்தர் இப்ப சிகாகோல போய் இந்து மதம் சொல்லி பேசியிருக்காரு. அது மாதிரி திருவள்ளுவர் பேசல. அதான் நான் சொல்ல வரேன்னா, நீங்க சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் போய் பேசினாரு, இந்து மதத்துக்கு பேசினாருன்னு நீங்க சொல்றீங்க. இன்னும் 5 வருஷத்துல பேசலைன்னு ஒரு வரலாற்றை மாத்தி கொண்டு வருவான்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு திருவள்ளுவருக்கு நடந்தது நான் அன்னைக்கு சுவாமி விவேகானந்தருக்கு நடக்காதுங்கிறது ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நம்ம திருவள்ளுவருக்கு நிக்கலைன்னா சுவாமி விவேகானந்தரும் நாத்தியவாதியாக்கப்படுவார். அடுத்து திருமூலர், மாணிக்கவாசகர், அகஸ்தியர் எல்லாருமே டேக் ஓவர் பண்றதுக்கான யுக்திகள் நடக்கும். முருகனை முப்பாட்டன்னு சொல்லிட்டாங்க, யாருமே ஒண்ணுமே சொல்லலையே. நீங்க முருகன் கடவுள் வழிபாடு நம்ம பண்ணியிருக்கோம், ஆண்டவர்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர்னா எல்லா சர்ச்சிலையும் தான் எழுதி போட்டிருக்கேன். பழனி ஆண்டவர்னு ஒரு இடத்துல தான் இருக்கு. மற்ற முருகன் கோயில்லாம் முருகன் தான் எழுதியிருக்கு. இப்போ ஆண்டவருங்கிறத நீங்க நம்மளோடதுன்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க வெளியில பாத்தீங்கன்னா ஏதோ ஆங்கிலேய கிறிஸ்தவ மதம் காப்பிரைட் பண்ண மாதிரிலாம் இருக்கு. ஆண்டவருங்கிற ஒரு வார்த்தை எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன விதத்துல என்ன அப்படின்னா, அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா அவர் பொதுவான கருத்துக்கள், நல்ல கருத்து. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரையும் எடுத்துக்கிறங்க, எல்லா கருத்துக்களையும் எடுத்துக்கிறங்க. ஆனா அவர் எங்களை சேர்ந்தவர், எங்க மதத்தை சேர்ந்தவர். அதான் ஆணித்தரமா நான் சொல்றேன். அதுக்கான ஆவணங்கள் தான் நான் கொடுக்குறேன். எங்களோட இதை நீங்க ஏத்துக்கிற கூடாதுன்னு நான் சொல்லலை. எங்களோடவர் நீங்க என்ன சொல்லக்கூடாது, நான் திருவள்ளுவர் ஆங்கில கிறிஸ்தவ மதம்னு சொல்லாம இந்து மதத்துல இப்படி ஒரு ஆள் இருந்திருக்காரையா, நல்லா ஒரு ஞானியா இருந்திருக்காரு, அவரோட கருத்துக்களை நம்ம பின்பற்றுறோம்னு சொல்லுங்க, நாங்க ஓகே. இப்ப என்ன அவார்டு, எந்த சாதனை எல்லாவனா இருக்கட்டும், ஆனால் தமிழ்நாட்டை முன்னேற்றின பெரியார் ஈவர் அவர் சொல்லியிருக்காரு திருக்குறள் மட்டமான நூல்னு. இதுக்கு நம்ம சண்டை போடணும், அவர் இந்துன்னு நிரூபிக்கணும், தமிழன் நிரூபிக்கணும், தேவையே இல்லையா? பெரியார் சொன்ன பிறகு அந்த நூலை பற்றி நம்ம பேசலாமா? இப்போ நீங்கள் தான் கரெக்டான ஒரு கேள்வி கண்டுருக்கீங்க. இப்போ என்னன்னா, அவங்க ஈவே ராமசாமி காலங்காலமாக தமிழரை தமிழ் மொழியே கேவலப்படுத்தியிருக்காங்க. அதுக்கான புக் தமிழரும்னு ஒரு புக் இருக்குது. அதில் நம்ம ப்ரூஃபோட கொடுத்துடலாம். ஸோ தமிழ் மொழி நல்ல மொழி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திருவள்ளுவர் ரொம்ப ரொம்ப கேவலமாக சில ஊமையோட ஒப்பிட்டுருக்காரு. ரொம்ப தப்பு, அதெல்லாம் சொல்ல வாய் கூசுது. திருக்குறளை
ஒரு கேவலமாக பேசினவங்களோட அவரை தான் வந்து தலைவராக அவங்க வணங்குறாங்க. ஈவே ராமசாமி தான் தலைவர்னு வணங்குறாங்க. அவர் திருவள்ளுவரை கேவலமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அப்போ இவங்க திருவள்ளுவரை கொண்டாடுறது முரண்பாடாக தான் நான் பார்க்குறேன். இப்போ அவங்க தலைவர் வந்து ஒரு விஷயத்தை எதிர்க்கிறாவும் இவங்க வந்து அரசியலுக்காண்டி திருவள்ளுவரை யூஸ் பண்ணுறாங்கிறத நான் இன்னைக்கு திருவள்ளுவரை வச்சு தான் அரசியல். திருவள்ளுவர் வந்து ஒரு 30 வருஷம் ஹார்ட் கோர் அரசியல் வச்சு செஞ்சிங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அரசியலை வச்சு திருவள்ளுவர் வச்சு அரசியல் செஞ்சிங்க தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு விழிப்புணர்வை நம்ம கொண்டு வந்து நம்ம இயக்கத்தினால தான் அதை பிரேக் பண்ண முடியும். இப்போ ஒரு திட்டம் வந்து ஒரு நாட்டில் வருதுன்னா கம்யூனிஸ்ட் அதை ஆதரித்து அந்த நாடு வழங்காமல் போகும், எதிர்த்தா நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்திக்கு சப்போர்ட் பண்ணுற, சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிற நீங்கள் வந்து திருவள்ளுவரையும் திருக்குறளையும் நம்மது இந்துக்களோடுங்கிறப்போ ஒரு டவுட் வருதே. இதை நல்ல விஷயங்களை நம்ம தூக்கி தாங்க பிடிப்போம். ஏன் வந்து தமிழர்களுக்கு இருக்க சிறப்பு, தமிழுக்கு இருக்க சிறப்பு சமஸ்கிருதத்துக்கு இல்லையா? இந்தி படிப்பேன் போடா, இந்தி நான் படிப்பேன் இப்படிலாம் பேசுகிற நீங்கள் திருக்குறளுக்கு ஏன் வந்து இப்படி எது பண்ணுறப்ப ஏதோ ஒரு அஜெண்டாவா நரேட்டிவ் செட் பண்ணுறீங்களா? தமிழரோட தொன்மையையும் பழமையையும் நிரூபிக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் திருக்குறள், திருவள்ளுவர். தமிழர்கள் இந்துக்கள் தானங்க. அந்த திரும்பவும் நான் சொல்கிறேன், அந்த படத்துக்கு போங்க, தசாவதாரம் 5 minutes திரும்ப போங்க. தமிழர்கள்னா வந்து இன்னைக்கு கனிமொழி அம்மையாரும் உதயநிதி ஐயாவும் வந்து தமிழர்கள் வந்து மதம் இல்லாமல் இயற்கையை கும்பிட்டாங்கன்னுலாம் ப்ரொபகண்டா போய்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம காப்பாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? தரமான கேள்விங்க, ரொம்ப தரமான கேள்வி. அதுக்கு வந்து தரமான சம்பவங்கள் சில செய்யணும். நம்ம கலாச்சாரம், பண்பாடு, நம்ம மதத்துக்கு வந்து நம்ம இயக்கம் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு என்ன அப்படின்னா, மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு விஷயம் உண்மை வரணும்னா அதுக்கான வந்து ஆவணங்கள் வேணும். நம்ம வந்து பொய் சொல்கிற மாதிரி உண்மையை சொல்ல முடியாது. பொய்க்கு ஆவணம் தேவையில்லை. ஏன்னா பொய் சொல்கிறவனுக்கு எந்த ஆவணமும் இல்லை. நான் ஏதாவது ஒன்று சொல்லிடலாம். ஸோ வந்து அமெரிக்காவிலே வந்து தமிழர்கள் தான் வாழ்ந்தாங்கன்ட்டு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போய் ஒரு பீடியை குடிச்சிக்கிட்டு தெரியலாம். ஆனால் உண்மை சொல்கிறதுக்கு தான் 1000 ஆதாரங்கள் நான் நிரூபிக்கிற சூழலில் நம்ம இருக்கோம். அதுக்கான ஆவணங்கள் ரெடி பண்ணிடுவோம். அதை வந்து போய் சேர வேண்டியது 2 விஷயம். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதுக்கு அனுப்பிட்டோம். அந்த இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு என்ன அப்படின்னா, இதில் தெளிவாக போட்டு விஷுவலாக எல்லா விஷுவல் எவிடன்ஸோட எங்கெங்கே இருக்குது, திருவள்ளுவருக்கான சிலைகள் எங்கே இருக்குது, திருவள்ளுவர் தலையில் சிவலிங்கம் இருக்கா, கையில் வந்து ஓலைச்சுவடி இருக்கா, அபயமுத்திரை இருக்கா போன்ற அனைத்து ஆதாரங்கள். அதே மாதிரி எங்கெங்கே தமிழ்நாட்டில் ஒரு கோயிலில் மட்டும் இல்லை, பல கோயிலில் திருவள்ளுவர் சிலை இருக்குது. அதுக்கான ஆதாரங்கள். இப்போ பிரிட்டிஷ் ஆங்கிலேய கிறிஸ்தவர்கள் வந்து திருவள்ளுவர் அவங்க இதை சேர்ந்தவங்கன்னா அவங்க ஆவணம் கொடுங்க, எங்கே வந்து திருவள்ளுவர் சிலை வச்சுருந்தீங்களா, எங்கே இருந்தது அப்படிங்கிற நீங்களும் சப்மிட் பண்ணுங்கள். நம்ம சப்மிட் பண்ணிடுறோம். நம்ம ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு இன்றைக்கி சப்மிட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இதை ஃபர்தராக லீகலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சிகள் நம்ம இறங்கணும். இதை வச்சுட்டு இன்னைக்கு நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து நம்ம பண்ண இடங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுவான். இப்போ நம்ம பண்ணுறோம்ல ப்ராசஸ், இப்போ ஆங்கிலேய கிறிஸ்தவர்கள் வந்து இதே ப்ராசஸை அவங்களும் பண்ணணும். நீங்கள் சொன்னீங்கல்ல இது மாதிரி இருந்தது, கபாலீஸ்வரர் கோயில் அதுக்கு முன்னாடி ஆங்கிலேய கிறிஸ்தவர்களோட வழிபாட்டு ஸ்தலம், இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, நீங்கள் வந்து ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இப்போ திருவள்ளுவருக்கு தலையில் சிவலிங்கம் இருக்குன்னு சொல்கிறீங்க, அது கொண்டையத்தையும் சொல்கிறீங்களா? இப்போ படத்தில் வந்து வரும், பாடிசோடா மண்டையை மறைச்ச நீ கொண்டையை மறைக்கல அப்படின்னு சொல்லி, அது வந்து வழக்கமாக போடுற கொண்டை தானே. இப்போ வந்து சைனீஸ் படத்துலையும்லாம் கதாநாயகியை போட்டுப்பாங்க, கதாநாயகன் தலையில் கொண்டா இருக்கும், அதை சிவலிங்கம் சொல்கிறீங்களே. கண்டிப்பாக நீங்கள் அது எல்லாரும் வழக்கமாக எல்லாரும் செய்கிறது தானே. உண்மை. அந்த இது வந்து நகைச்சுவையாக சில பயங்கரமான கேள்வியை உள்ள கேட்டீங்க. சிரசு அப்படிங்கிற வந்து என்னன்னா, இந்த நெத்தி போட்டு இங்கனக்குள்ள கொண்டையில் இல்லை, கொண்டை அவருக்கு அழகாக இருக்குது, கொண்டை இங்கே நெத்தி போட்டுக்கிட்ட சிவலிங்க அமைப்பில் பண்ணியிருக்காங்க. இது நான் மட்டும் சொல்லலை, சக்தி விகடனும் வந்து வீடியோவும் கொடுத்துருக்காங்க, அந்த மேகசின்லேயே வந்தது. இது மாதிரி சிவலிங்கம் இருக்குது, அதுக்கான ப்ரூஃபும் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், சக்தி விகடன் வந்து இப்போ நான் ஒரு 100 ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன்னா, அவன் வந்து இதுவரை நான் அவங்கள பார்த்து தான் நான் நிறைய விஷயம், ஒரு 3000 எனக்கு தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணவங்க விஷுவலாக அவங்களோட ஆதாரம் இருக்கே. கல்வெட்டு ஆதாரம், அதாவது இப்போ ராஜராஜ சோழன்லாம் குறிப்பு நிறைய இடத்துல பார்க்குறோம், ராஜேந்திர சோழனுக்கு பார்க்குறோம். அது மாதிரி வந்து திருவள்ளுவருக்கு கல்வெட்டு இருக்கா? வள்ளுவருக்கு கல்வெட்டு வந்து இப்போ அந்த ஏகாம்பரேஸ்வரர் திருவள்ளுவர் ஆலயத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது. இலுப்பை மரத்துக்கு கீழே வந்து திருவள்ளுவர் பிறந்தாரு அப்படின்னா அந்த இலுப்பை மரத்துக்கு கீழே ஒரு கல்வெட்டு, மெயினான கல்வெட்டு. அது எந்த ஆண்டை சேர்ந்தது? அந்த எந்த ஆண்டை சேர்ந்ததுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு கல்வெட்டு ஒன்று இருக்குது, மற்ற ஆவணம் முழுவதும் வந்து சிலை அமைப்பிலே தான் இருக்குது.
நம்ம ஆவணம் முழுவதும் வந்து சிலைகள் தான், திருவள்ளுவர் சிலைகளாகவே இருக்கு. ஆனால் கல்வெட்டுன்னு நாம் பார்த்தா வந்து அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்க ஒரு கல்வெட்டு. இன்னும் நம்ம இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பண்ணோம்னா கண்டிப்பாக நிறைய கல்வெட்டுகள் எடுக்கும். இப்போ திராவிட கட்சிக்காரங்க தான் வந்து திருவள்ளுவோட புகழை மறைக்கிறாங்க, மதமாற்றம் முயற்சிக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க தான் இந்த திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. பொங்கலுக்கு அடுத்த நாள் மதுவை வந்து அவங்களோட தொழிலான அரசோட வருவாயான மதுபான கடையை கூட அன்றைக்கி லீவ் விடுறாங்க. அதை போய் நீங்கள் வந்து அவங்கள திராவிட கட்சியை தவறாக சொல்கிறீங்க. அதான் டவுட், இது ஒரு டவுட்டாக இருக்கே. தரமான கேள்வி ஐயா. நான் என்ன சொல்கிறேன்னா,